ரிஜெக்ஷன் இஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன். ஆமாங்க, ஒருத்தங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நம்மளையே அறியாம ஆத்திரப்படுறோம், கோவப்படுறோம், அழறோம். இதுவரைக்கும் இல்லாத புதுசா எதையோ செஞ்சு நம்ம கோவத்தையும் ஆத்திரத்தையும் வெளிக்காட்டுறோம். ஆனா அதெல்லாம் வேஸ்ட்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கிறோமா? என்ன நினைக்கிறோம்? திரும்ப ஒரு முறையாவது அவங்க நம்ம கிட்ட வந்து பேசுற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதையோ செய்யறோம். ஏன்? அவங்க கவனத்தை ஈர்க்கணுன்றதுக்காக தான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இதுல 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு, அவங்க நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன, நம்மளால ஒரு புது வாழ்க்கைய தொடங்கி வாழ முடியாதா? அவங்களுக்கு முன்னாடி சிறப்பா வாழ்ந்து காட்ட முடியாதா அப்படின்றது ஒரு டைப். அவங்க இல்லையே, அவங்க நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டாங்களே, இனிமேல் நான் எப்படி வாழுவேன் அப்படின்னு சொல்லி அழுது இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் அந்த கோவத்தை வெளிக்காட்டி நம்மளே மாய்ச்சிக்கிறதுன்றது இன்னொரு டைப். ஸோ நீங்க எந்த டைப்பா இருக்கிறீங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா? இதெல்லாம் நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரத்துல போயிட்டு இருப்பாங்க. ஸோ போதுங்க, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்தி கதறி உங்களை நீங்க ப்ரூஃப் பண்ணும் அப்படின்றத நிறுத்திட்டு இதுக்கப்புறம் இந்த லைஃபை எப்படி சிறப்பா அற்புதமானதா அருமையானதா வாழ முடியும்னு கொஞ்சம் யோசிங்க. நான் உங்களுக்கு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்றேன். அவர் ஒன்னு சொல்றாரு, என்ன தெரியுமா? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. சோ நம்ம கூட ஒருத்தர் நம்மளை மறக்காம, நம்மளை விட்டு விலகாம, நம்மளை கைவிடாம இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? நீங்க கோவப்படுறதுனால, ஆத்திரப்படுறதுனால அவங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. மாறா கோவக்காரி, சண்டைக்காரின்னு அவார்டும் ரிவார்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என்னுடையவள், நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய மகளாய், அவருடைய மனவாட்டிகளாய் நாம் இருந்து அந்த அன்பை மாத்திரம் ருசி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேல் வையுங்கள். அவர் உங்களை மறக்க மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு துணையாகவே இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.